அவதானிக்கிறேன். நீங்கள் முதல் முறையாக இன்று எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஒரு விசேஷித்த வரவேற்பு. இந்தோனேஷியா நாட்டிலிருந்து, மலேசியா நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து எங்களோடு இணைந்திருக்கும் அருமையான சகோதரர் சகோதரிகளையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நாங்கள் 2 சங்கீதங்களை ஒன்றாக கற்றுக்கொண்டு வருகிறோம். சங்கீதம் 66, சங்கீதம் 117. இந்த 2 சங்கீதங்களும் மிக ஆச்சரியமாக மிஷனரி சங்கீதங்கள். சங்கீதம் 117 2 வசனங்கள் தான், ஆனால் ஆண்டவருடைய மிஷனரி உள்ளத்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கும் 2 சங்கீதங்கள். எங்கள் ஆண்டவர் முழு உலகத்தையும் நேசிக்கும் தேவன். இஸ்ரவேல் மக்களை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களையும் நேசிக்கும் தேவன். இந்த 2 சங்கீதங்களிலும் தொடர்ந்து வரும் வார்த்தைகள் பூமியின் ஜனங்களே, பூமியின் ஜனங்களே, பூமியே, சர்வ உலகத்தில் வாழும் மக்களே என்றெல்லாம் இந்த அதிகாரங்களில் திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. சில நேரம் நாங்கள் நினைப்பதுண்டு, பழைய ஏற்பாட்டில் இந்த மிஷனரி தரிசனம் இருந்ததா இல்லையா என்று எங்களுக்கு சில சமயங்களில் சந்தேகங்கள் வரலாம். ஆனால் அந்த சந்தேகங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் திட்ட தெளிவாக எங்களுக்கு இது சொல்லப்பட்டுள்ளது. இதை நாங்கள் போன வாரத்திலும் ஆழமாக பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். இன்று நாங்கள் 2ஆம் பகுதியை படிக்க போகிறோம், மிஷனரி சங்கீதங்கள். இதில் நாங்கள் முதல் பார்க்க போகும் காரியம், ஏ என்ற எழுத்தின் கீழ் வேதத்தின் தேவன் மிஷனரி தேவன். அவர் மிஷனரி தேவன். இந்த தேவனை குறித்து உங்களுக்கு 10 காரியங்களை சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். நீங்கள் குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த 10 காரியங்களையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். மிஷனரி தேவன் மாபெரும் தேவன், மிகப்பெரிய தேவன், ஒப்பற்ற தேவன். இந்த மிகப்பெரிய என்ற வார்த்தையை வைத்து 10 காரியங்களை, 10 குணங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இந்த மிஷனரி தேவன் மாபெரும் தேவன். அவர் மகாராஜா, மாபெரும் மகா. உங்கள் வேதம் திறக்கப்பட்டிருந்தால் சங்கீதம் 95 உங்கள் சிவப்பு பேனாவை எடுத்து நீங்கள் கோடிட வேண்டிய சில வார்த்தைகள் உண்டு. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சிவப்பு பேனாவை வைத்து மகாதேவன் என்ற வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள், மகாராஜன் என்ற வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். He is the great God, he is the great king. அதே போல் சங்கீதம் 145 இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தர் பெரியவர் என்றும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து பார்க்க முடியாது. கர்த்தர் பெரியவர், அதனால் அவர் மிகவும் புகழப்பட வேண்டும். அவருடைய மகத்துவத்தை எங்களுடைய மனதினால் நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. புதிய ஏற்பாட்டில் தீத்து 2:13 மிகவும் ஆச்சரியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும், ஆனந்த பாக்கியம், பிளெஸட் ஹோப் என்ற ஆங்கிலத்தில் உள்ளது. பிளெஸட் என்ற வார்த்தை உண்மையாக சந்தோஷம் என்ற வார்த்தை. அதனால் தான் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் பொழுது ஆனந்த பாக்கியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மகாதேவனும், கோடிட்டுக் கொள்ளுங்கள், மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ள 2 அதிசயமான சத்தியங்கள். அவர் மகா தேவன், அவர் மகா இரட்சகர்.
சோ வேதத்தின் தேவன் மகாதேவன், மகாராஜா, அவர் மகாரட்சகர். இப்ப அடுத்த ஸ்லைடில் இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக இந்த வேதத்தின் தேவன், மிஷனரி தேவன், அவருடைய மாபெரும் கிருபை. அது சங்கீதம் 117:2 சொல்லப்பட்டுள்ளது. மாபெரும் கிருபை. என்னாகும் புத்தகத்தில் இவ்விதமாக வாசிக்கின்றோம், உமது கிருபையின் மகத்துவம். The great grace of our God. தேவனுடைய மாபெரும் கிருபை. இந்த கிருபை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அதற்கு நான் உங்களுக்கு ஒரு வரை விளக்கணத்தை கொடுத்திருக்கிறேன். பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத போதிலும் இலவசமாக நமக்கு கொடுக்கப்படும் தேவ ஆசீர்வாதங்கள், அதுதான் கிருபை, தேவ கிருபை. தேவ கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை. நாங்கள் பாவிகள். தேவ கோபாக்கினியை தான் நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தேவன் மிக பெரிய கிருபையுள்ளவர் என்றபடியால் அதன் அடிப்படையில் நமக்கு இலவசமாக கொடுக்கப்படும் தேவ ஆசீர்வாதங்கள் எண்ணிக்கையற்றது. அதில் 3 நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். இந்த கிருபை என்று சொல்லும் பொழுது மாபெரும் கிருபை, முதலாவதாக அது மன்னிக்கும் கிருபை, பாவிகளை மன்னிக்கும் கிருபை. எங்கள் தேவன், வேதத்தின் தேவன், பாவங்களை மன்னிக்கும் தேவன். இதுதான் நற்செய்தி. இதைத்தான் நாங்கள் மிஷனரி ஊழியத்தில் எல்லாருக்கும் அறிக்கையிடுகிறோம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலாம், இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டால். அதோடு சம்பந்தப்பட்ட 2ஆம் வார்த்தை ரட்சிக்கும் கிருபை. ரட்சிக்கும் கிருபை என்று சொன்னால் தேவனோடு ஒப்புரவாகுதல். தேவனோடு நாங்கள் ஒரு உறவுக்குள் வர முடியும். தேவ பரிசுத்தத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட பாவி இப்பொழுது இந்த தேவனோடு உறவுக்குள் வர முடியும். அது ரட்சிக்கும் கிருபை. இந்த கிருபை இன்னும் ஒரு காரியத்தை செய்யும், அது எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் இருக்கிறபடி எங்களை இருக்க விடாமல் இந்த கிருபை தினமும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் பாவங்களை சுட்டி காட்டும். அந்த பாவங்களில் இருந்து நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்ற வழியை காண்பிக்கும். அது பரிசுத்தப்படுத்தும் கிருபை. சோ இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் சொல்லலாம். ஆனால் இப்பொழுதைக்கு இந்த 3ம் மிக முக்கியமானவைகள். மாபெரும் கிருபை. 3ஆவதாக மிஷனரி தேவன் யார்? அவருடைய மாபெரும் இரக்கம். கிருபையும் இரக்கமும் பொதுவாக ஒன்றாக எடுத்து சொல்லப்படும் வார்த்தைகள், ஆனால் வித்தியாசம் இருக்கு. இரக்கம் என்று சொன்னால் நமக்கு வரவேண்டிய தண்டனை எங்களுக்கு கொடுக்கப்படாமல் எங்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுவது, அதுதான் இரக்கம். கிருபை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள எந்தவித தகுதியும் இல்லாத போதிலும் எங்கள் மேல் ஆண்டவர் பொழியும் ஆசீர்வாதங்கள். இரக்கம் நாங்கள் எங்களுக்கு சேர வேண்டிய தண்டனை எங்களுக்கு கொடுக்கப்படாமல் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், அது இரக்கம். இது ஒரு நாணயத்தை நாங்கள் எடுத்தால் அதற்கு 2 முகங்கள் இருக்கு. ஒரு முகம்தான் கிருபை, அதை மற்ற பக்கம் திருப்பி பார்த்தால் இரக்கம். எவ்வளவு அருமையான தேவன், மிஷனரி தேவன். இந்த சத்தியங்களை தான் நாங்கள் எங்களுடைய மிஷனரி ஊழியத்தில் எல்லா மக்களுக்கும் ஜாதிகளுக்கும் எடுத்து கூறுகிறோம். 1 பேதுரு 1:4 தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எங்களுக்கு இந்த புது வாழ்வு எப்படி வந்தது? தேவனுடைய மாபெரும் இரக்கத்தின் காரணமாக. புலம்பல் 3 அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எவ்வளவு நாங்கள் இந்த ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சங்கீதம் 23 சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய இரக்கம் எங்களை துரத்தி கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும்.
மூலமொழியில் அந்த வார்த்தை தான் பாவிக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய நன்மையும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய பரலோக வீட்டிற்கு செல்லும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களை துரத்தி கொண்டிருக்கும். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் அதை குறித்து மிக சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவம் செய்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் இந்த இரக்கம் அந்த பாவங்களை மூடி மறைக்கும். நாங்கள் பரிசுத்தவான்களாக செயல்பட முடியும். சோ மிஷனரி தேவன் மூன்றாம் குணம் அவருடைய மாபெரும் இரக்கம். இப்பொழுது நான்காவதாக பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் நான்காவதாக மாபெரும் உண்மைத்துவம், ஃபேத்ஃபுல்னஸ் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். கிரேட் இஸ் யோர் ஃபேத்ஃபுல்னஸ். அதை வைத்து ஆங்கிலத்தில் ஒரு மிக பிரபல பாடல் எழுதப்பட்டுள்ளது. அதை நாங்கள் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டு வருகிறோம் எங்கள் சபை ஆராதனைகளில், வீட்டு சந்திப்புகளில். கிரேட் இஸ் தை ஃபேத்ஃபுல்னஸ், மாபெரும் உண்மைத்துவம். கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று சங்கீதம் 117 சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன் சங்கீதம் 117 2 குணங்களை பெரிதாக்குகிறார்: தேவனுடைய இரக்கம், தேவனுடைய உண்மைத்துவம். அதனால் இந்த தேவனை நாங்கள் நம்பலாம். அவர் கொடுக்கும் வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்பலாம். ஏனென்றால் அதன்படி அவர் செயல்படுவார். You can count on him. You can depend on him. He is the faithful God. He will keep all his promises. மாபெரும் உண்மைத்துவம். ஐந்தாவதாக இந்த மிஷனரி தேவன் யார்? அவருடைய மிகுந்த அன்பு. எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஆங்கிலத்தில் கிரேட் லவ் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாருங்கள், இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ரிச் இன் mercy. அதே போல் அன்பில் பெரியவர், கிரேட் இன் லவ். அந்த ரெண்டே எங்களுக்கு போதும். இந்த ரெண்டும் இருந்தால் எங்களுக்கு போதும். வேற எதுவும் எங்களுக்கு அவசியம் இல்லை. அதுதான் எங்கள் தேவன். இந்த தேவனை தான் நாங்கள் எல்லா ஜாதிகளுக்கும் அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மிகுந்த அன்புள்ள தேவன். ஆறாவதாக இந்த மிஷனரி தேவனை நாங்கள் விவரிக்கும் பொழுது, ஆறாவதாக அவருடைய மாபெரும் வல்லமை. மாபெரும் வல்லமை. என்னாகமம் புத்தகத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம்: என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. மாபெரும் வல்லமை. அந்த வல்லமையை நாங்கள் அறிய வர வேண்டும் மாத்திரமல்ல, அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த மாபெரும் வல்லமையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எரேமியா 32 எரேமியா ஒரு மிக கஷ்டமான நேரத்தில், ஊழிய நேரத்தில் இவ்விதமாக ஜெபிக்கிறார்: கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு வசனம் எங்களை எவ்வளவாக ஆறுதல் படுத்தி இருக்கின்றது மாத்திரமல்ல, எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கின்றது. ஒரு மிக கஷ்டமான நேரத்தில் எரேமியா செய்த ஜெபம். அதில் எதை அவர் மேன்மைப்படுத்துகிறார்? தேவனுடைய மாபெரும் வல்லமை, மகா பலம். அது எங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது? சிருஷ்டிப்பில். வானத்தையும் பூமியையும் பார்க்கும் பொழுது இவற்றையெல்லாம் ஆண்டவர்
வார்த்தைகள் மூலமாக படைத்தாரே என்று நாங்கள் அறிய வந்து எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்கள் இந்த தேவனை நம்ப முடியும். அவர் எங்களுக்காக தம்முடைய வல்லமையை பிரயோகிக்க காத்திருக்கிறார். பாருங்கள், அந்த வசனத்தின் இறுதி பகுதி, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்று எனக்கு தெரியும், எங்களில் அநேகர், எல்லாரும் என்று கூட சொல்லலாம், ஏதோ ஒரு அதிசயத்துக்காக காத்திருக்கிறோம். அது வியாதி சம்பந்தப்பட்ட அதிசயமாக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட அதிசயமாக இருக்கலாம், ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட அதிசயமாக இருக்கலாம், பொருளாதார தேவைகள் சம்பந்தப்பட்ட அதிசயமாக இருக்கலாம். அதை இந்த மிஷனரி தேவன் செய்ய காத்திருக்கிறார். அவருடைய மாபெரும் வல்லமையை வெளிப்படுத்த காத்திருக்கிறார். அது 6ஆம் சத்தியம். இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் நாகூம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். இந்த சத்தியங்கள் திரும்ப திரும்ப வேதத்தில், பழைய ஏற்பாட்டில் உச்சரிக்கப்பட்டுள்ளது. அது எங்களுக்கு ஞாபகங்களாக கொடுக்கப்படுகிறது. நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கின்றது, மேகங்கள் அவருடைய பாதத்துக்குள்ளாய் இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை வைத்து நாங்கள் 45 நிமிஷம் பிரசங்கம் செய்ய முடியும். ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளவர். தேவனுடைய எதிரிகளை நிர்மூலமாக்கும் தேவன், இல்லாமலாக்கும் தேவன், செயலற்ற நிலைமைக்கு கொண்டு வரும் தேவன். அதை எப்படி அவர் சாதிக்கிறார்? தம்முடைய மிகுந்த வல்லமையின் மூலமாக. புதிய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தால் எபேசியர் 1:19 பவுல் செய்த ஜெபம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் எதற்காக ஜெபிக்கிறார்? ஏன் எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும்? எங்கள் தேவனுடைய மாபெரும் வல்லமையை அறிந்து கொள்வதற்கு. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய வல்லமை, தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. பவுல் வார்த்தைகளுக்கு மேல் வார்த்தைகளை கூட்டுகிறார். பலத்த சத்துவத்தின் வல்லமை, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். வல்லமை என்று சொல்லிவிட்டாலே போதும். ஆனால் பவுல் அந்த வல்லமையை விவரிக்க பாவிக்கும் வித்தியாசமான வார்த்தைகள். இதை நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், இதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். எங்கள் தேவன் மிஷனரி தேவன், மகா வல்லமையுள்ள தேவன். அதனால் அதை நாங்கள் விசுவாசிப்போம். உங்கள் பிரச்சனையின் மத்தியில் இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிப்போம். அவர் எங்களுக்காக போராட காத்திருக்கிறார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த காத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் ஜெபிப்போம், உற்சாகத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் அவருடைய மாபெரும் நன்மை, மாபெரும் நன்மை, குட்னஸ். ஆங்கிலத்தில் இதற்கு வரும் வார்த்தை குட்னஸ், ஹிஸ் கிரேட் குட்னஸ். சங்கீதம் 31 வாசிக்கின்றோம், உமக்கு பயந்தவர்களுக்கும்
மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் how great is your goodness. ஆனால் 2 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் நன்மையை அனுபவிக்க 2 நிபந்தனைகள். முதலாம் நிபந்தனை, இந்த தேவனுக்கு நாங்கள் பயந்து வாழ வேண்டும். the fear of God, தேவ பயம். 2ஆம் நிபந்தனை, நாங்கள் அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் நாங்கள் அவருக்கு பயந்து வாழ வேண்டும், மற்ற பக்கத்தில் நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் மனப்பூர்வமாய். அப்பொழுது அவர் தம்முடைய மாபெரும் நன்மையை எங்களுக்கு விளங்க செய்வார், அதை வெளிப்படுத்துவார். இதோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு வார்த்தை இருக்கின்றது, மாபெரும் தயவு. இந்த 2ஐயும் நான் ஒன்றாக எடுக்கின்றேன். மாபெரும் தயவு. சங்கீதம் 145 இது ஒரு மிக அருமையான சங்கீதம். சங்கீதம் 145, அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். அவர்கள் என்று சொன்னால் தேவ ஜனம், தேவனுக்கு பயந்து வாழும் மக்கள், தேவனை நம்பும் மக்கள். தேவனுடைய மிகுந்த தயவை நினைத்து அதை அவர்கள் தியானித்து அதை வெளிப்படுத்தி அந்த தயவை தங்கள் வாழ்க்கை மூலமாக காண்பித்து தேவனை கெம்பீரித்து பாடுவார்கள். எங்கள் துதி ஒரு உச்சக்கட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மிஷனரி தேவனை நாங்கள் தியானிக்க வேண்டும். மாபெரும் நன்மை, மாபெரும் தயவு. இப்ப 8ஆவதாக இந்த மிஷனரி தேவனை குறித்து சொல்லப்பட்டுள்ள 8ஆம் காரியம் மாபெரும் ரட்சிப்பு, கிரேட் சல்வேஷன். இதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் உண்டு. இந்த சம்பவத்தின் பின்னணியை நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். ஒரு தேவ மனிதன் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த ஒரு மாபெரும் விடுதலை. இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். உங்களுடைய சிவப்பு பேனாவை எடுத்து பெரிய ரட்சிப்பு என்ற 2 வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். பிலிஸ்தியர் தேவ ஜனத்தை தாக்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு தேவ மனிதன் எழும்பி அவனுடைய சாதனை அவன் தேவ வல்லமையினால் செயல்பட்டு எதை சாதித்தான்? தேவ ஜனத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை எடுத்து கொடுத்தான். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அந்த ரட்சிப்பை இன்று கூட ஆண்டவர் செயல்படுத்த காத்திருக்கிறார். ஆனால் ஒரு தேவ மனிதனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த தேவ மனிதன் நீங்களாய் இருக்க போகிறீர்களா, நானாய் இருக்க போகிறேனா? He is looking for that man through whom he can bring about this great salvation. அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் இந்த பெரிய ரட்சிப்பை எங்கள் மூலமாக சாதிக்க நாங்கள் எங்களை தனிப்பட்ட முறையிலும் ஒரு குடும்பமுமாக சபையுமாக எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். மாபெரும் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து புதிய ஏற்பாட்டிலும் ஒரு வசனம் இருக்கு, அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். மாபெரும் ரட்சிப்பு, அடுத்த ஸ்லைடில் அதை பார்க்க போகிறோம். எபிரேயர் புத்தகத்தில் இது சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் 2:4, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்
தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து பரிசுத்த ஆவியின் வரங்களிலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற, இப்ப கோடிட்டுக் கொள்ளுங்கள், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இது ஒரு பயங்கரமான வசனம். எபிரேயர் 2:4. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் நடு 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 என்று நடுங்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மிக பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் தம்முடைய குமாரன் மூலமாக. ஆனால் இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் அக்கறை இல்லாமல் நடந்தால் தேவ தண்டனை எங்கள் மேல் விழும். If we neglect this great salvation, if we are indifferent to this great salvation, we can only expect judgment. So விசேஷமாக கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த மாபெரும் ரட்சிப்பை குறித்து எவ்வளவோ முறை கேட்டிருக்கிறோம், செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறோமா? இந்த மாபெரும் ரட்சிப்பை குறித்து நாங்கள் அக்கறை இல்லாமல் வாழ்ந்தால், கவலையற்றிருப்போமானால் ஒரே ஒரு காரியத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும்: தண்டனை, தேவனுடைய தண்டனை. தேவனுடைய பட்டயம் எங்கள் மேல் சடுதியாக விழும். அதனால்தான் இந்த மாபெரும் ரட்சிப்பை குறித்து நாங்கள் மிக அக்கறையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் நேசிக்க வேண்டும், இந்த மாபெரும் ரட்சிப்பும் மாபெரும் இரட்சகரையும். அந்த ரட்சிப்பின் அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும். அதை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மாபெரும் ரட்சிப்பு. 9வதாக இந்த மிஷனரி தேவன் யார்? 9வது, மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களையும் நமக்கு கொடுத்திருக்கும் தேவன். கிரேட் ப்ராமிசஸ், ப்ரெஷஸ் ப்ராமிசஸ். இந்த மிஷனரி தேவன் மாபெரும் வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். மேன்மையான, அருமையான, அதிசயமான வாக்கு தத்தங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் ஒரு நிபந்தனை உண்டு. அந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டால்தான் அந்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும். அதை மறந்துவிடக் கூடாது. அநேகர் இந்த வாக்கு தத்தங்களை மனப்பாடம் செய்து வைத்திருப்பார்கள். அதை உடனடியாக எடுத்தும் சொல்வார்கள். ஆனால் அந்த நிபந்தனையை நாங்கள் பூர்த்தி செய்யாவிட்டால் இந்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படாது. அதை குறித்து நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிஷனரி தேவனுடைய மாபெரும் வாக்கு தத்தங்கள். 10ஆம் குறிப்பு ஒரு துக்கமான குறிப்பு, ஆனால் நிச்சயமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு குறிப்பு. இந்த மிஷனரி தேவன் ஒரு மகா உபத்திரவ காலத்தை இந்த பூமிக்கு அனுப்ப போகிறார். மகா உபத்திரவ காலம். இன்று உலகத்தில் நடைபெறும் சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, இட்ஸ் நத்திங். வரப்போகிற மகா உபத்திரவ காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இப்பொழுது நடைபெறும் காரியங்கள் ஒன்றுமில்லை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். பாருங்கள், ஆண்டவரே கூறிய வார்த்தைகள் மத்தேயு 24, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த மிகுந்த என்ற வார்த்தையின் அர்த்தம் மகா பெரிய உபத்திரவம். இந்த ஒரு வார்த்தையை வைத்தே நாங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா இந்த பூமிக்கு என்ன நடைபெற போகிறது? ஒரு மகா உபத்திரவ காலம் வரப்போகிறது. தேவனுடைய 21 நியாய தீர்ப்புகள் இந்த பூமியின் மேல் கட்டவிழ்க்கப்படும். ஒரு மோசத்துக்கு மேல் இன்னும் ஒரு மோசம்.
ஒரு நாள் சம்பளத்தை வைத்துத்தான் ஒரு சின்ன பான் துண்டை வாங்க முடியும் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு பயங்கர காலத்திற்குள் நாங்கள் வெகு சீக்கிரத்தில் பிரவேசிக்க போகிறோம். மகா உபத்திரவம். இப்ப பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் இதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், அதாவது தேவதூதன், ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் யோவானுக்கு. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அதாவது மகா உபத்திரவ காலத்தில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவார்கள். மிகுந்த உபத்திரவத்துக்கூடாக கடந்து சென்றார்கள் பரலோகத்துக்கு. ஸோ இந்த மகா உபத்திரவ காலத்தில் மிக பெரிய எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவார்கள் அந்தி கிறிஸ்துவின் மூலமாக. அதற்கு அடையாளமாக இன்று உலகத்தில் அதை ஒரு விதத்தில் நாங்கள் காண்கிறோம். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கிறிஸ்தவர், ஒரு போதகர், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கொல்லப்படுவதை நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் துயரப்படுகிறோம். இப்பொழுது நைஜீரியா நாட்டில் பயங்கரமான விதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. சோ நைஜீரியா நாட்டுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே இருக்கும் எங்களுடைய அருமையான கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக, போதகர்களுக்காக ஜெபிப்பது. இந்த மகா உபத்திரவத்தை குறித்து நாங்கள் சிந்தனை செய்யும் பொழுது அதை இன்னும் ஒரு விதத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது மகா நாள், கிரேட் டே. மகா நாள் இதற்காக, தண்டனைக்காக அது மகா நாள் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 6:17. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும்? ஆண்டவருடைய கோபாக்கினை பாவத்திற்கு விரோதமாக படிப்படியாக கட்டவிழ்க்கப்படுகிறது. தேவன் நீடிய சாந்தமுள்ளவர் என்றபடியால் அவருடைய முழுமையான கோபாக்கினையை ஒரு நொடியில் பூமியில் அனுப்ப மாட்டார். படிப்படியாகத்தான் அனுப்பி வைக்கப்படும். ஆனால் அதற்கு ஒரு உச்சக்கட்டம் வரப்போகிறது. அதுதான் மகா நாள் என்று அழைக்கப்படும் தினம். அந்த தினத்தில், அந்த காலகட்டத்தில் இந்த மிஷனரி தேவனுடைய தேவ கோபாக்கினை முழுமையாக பூமியின் மேல் கட்டவிழ்க்கப்பட்டு அதற்கு முன்பாக யாரும் நிலை நிற்க முடியாது. எல்லாரும் அழிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 2:22 ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு போலி தீர்க்கதரிசி, சபையை கெடுக்கும் ஒரு தீர்க்கதரிசி, பாவத்திற்குள் தேவ ஜனத்தை வழிநடத்தும் ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தண்டனை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி, அதாவது ஒரு பயங்கர வியாதி அனுப்பப்பட்டு, அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும், இப்ப கவனித்துக் கொள்ளுங்கள், வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள், மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. சோ இந்த மகா உபத்திரவ காலம் வருவதற்கு முன் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். அவர்கள் ஆவிக்குரிய விபசாரத்திலும் ஈடுபடுவார்கள், சரீர விபசாரத்திலும் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார்? இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர்கள் எல்லாரும் மிகுந்த உபத்திரவத்திற்குள் தள்ளப்படுவார்கள். ஆனால் ஒரு இரக்க வார்த்தை இருக்கின்றது, மனம் திரும்புதல். அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அப்படி அவர்கள் மனம் திரும்பாவிட்டால், இந்த போலி போதனைகளை நம்பி அதன்படி செயல்பட்டால் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திற்குள் தள்ளப்படுவார்கள்.
ஸோ இன்றும் எவ்வளவோ போலி போதனைகள் பரவிக்கொண்டிருக்கு. அந்த போலி போதனைகளுக்கு நாங்கள் இரையாகி வாழாமல், வஞ்சிக்கப்படாமல், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ இது இந்த மிஷனரி தேவனுடைய 10 குணங்கள். மகா என்ற வார்த்தையை பாவித்து நாங்கள் எடுத்து கூறிய 10 குணங்கள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் பி என்ற இலக்கத்தின் அடியில் மிஷனரி ஈடுபாடு. நாங்கள் போன வாரத்தில் உங்களுக்கு சில பிரபல மிஷனரி ஊழியக்காரரை பற்றி எடுத்து சொன்னோம். ஏமி கார்மைக்கல் அம்மையார், வில்லியம் கேரி, இந்தியா நாட்டில் எவ்வளவோ அவர்கள் கஷ்டப்பட்டு மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட்டார்கள். யாரோ ஒருவருடைய மைக் மியூட் பண்ணப்பட இல்லை. தயவு செய்து உங்களுடைய மைக் மியூட் பண்ணப்பட்டிருக்கான்னு கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தம் கேட்குது. மிஷனரி ஈடுபாடு. இதற்கு முதலாவதாக எங்களிடம் காணப்பட வேண்டிய காரியம் என்ன? தரிசனம். தரிசனம் இல்லாவிட்டால் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட முடியாது. அதுவும் 3 விதமான தரிசனங்கள் எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். 3 விஷன்ஸ். இந்த தரிசனம் என்ற வார்த்தை எவ்வளவோ இன்று பாவிக்கப்படுது. யூஸ்ட் வெரி வெரி லூஸ்லி. அர்த்தம் தெரியாமல் பாவிக்கப்படுது இந்த தரிசனம் என்ற வார்த்தை. சோ 3 தரிசனங்கள். இன்றைய தரிசனம் அழிந்து போகும் நித்திய நரகத்திற்கு வேகமாக பிரயாணித்துக் கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை குறித்த தரிசனம். இதற்கு தலை சிறந்த உதாரணம் நம்முடைய ஆண்டவர். மத்தேயு 9 உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள். ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எடுத்து கூறினார். இந்த தரிசனம் எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். எங்களை சூழ்ந்துள்ள மக்களை நாங்கள் அவதானித்து அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை அறியாமல் மிக வேகமாக நரகத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று நாங்கள் உள்ளத்தில் ஒரு மிக பெரிய பாரத்தோடு, ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்து நாங்கள் மிஷனரி ஊழியத்தில் இறங்குவது. இது முதல் தரிசனம். Look at the people around you. உங்களை சூழ்ந்துள்ள மக்களை எடுத்து பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் நெக்ஸ்ட் ஸ்லைட். கடைசி கால தரிசனம். இது 2ஆம் தரிசனம். கடைசி கால தரிசனம். ஏசாயா 2:2 சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் மீகா 4 திரும்ப சொல்லப்பட்டுள்ளது. டபுள் ரெபிட்டிஷன். ஏசாயா 2, மீகா 4 அதே வார்த்தைகள். வாசிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். இதை நீங்க உங்களுடைய சிவப்பு பேனாவை எடுத்து கோடிட்டுக் கொள்ள வேண்டும். இது கடைசி கால தரிசனம். எல்லா ஜாதிகளும் அதற்கு நடந்து வருவார்கள். இல்ல, அப்படி சொல்லப்பட இல்ல. எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அதை இன்றைய மொழியில் நாங்கள் விளக்க வேண்டும் என்றால், யாராவது சர்ச்சுக்கு ஓடி வருவதை நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? நான் காண இல்லை. நாங்கள் நடந்து வருகிறோம், ஓடி வருவதில்லை. நாங்கள் அநேக முறை லேட்டா தான் சர்ச்சுக்கும் வரோம். ஆனால் இங்க பாருங்கள், கடைசி காலத்தில் நடைபெற போகிற அருமையான சம்பவம். எல்லா ஜாதிகளும் எருசலேமில் கட்டப்படும் தேவாலயத்திற்கு ஓடி வருவார்கள்.
ஓடி வருவார்கள் என்ற வார்த்தையை சுற்றி ஒரு நல்ல வட்டத்தை போட்டுக்கொள்ளுங்கள். ஐயோ ஆண்டவரே, அதை இன்று நீர் செய்தருள வேண்டும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும், தேவ வசனத்தை பாவித்து. இப்ப பாருங்கள் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து. திரளான ஜனங்கள், அதையும் கோடிட்டுக் கொள்ளுங்கள். முக்கிய வார்த்தைகள், செயல் வினைகள். எல்லா ஜாதிகள், யூதர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜாதிகள், பூமியின் எல்லா பாகங்களிலும் வாழும் மக்கள் விமானங்களில் ஏறி எருசலேமுக்கு வருவார்கள். ஒரே ஒரு நோக்கத்தோடு. உல்லாச பிரயாணிகளாக வரமாட்டார்கள். இந்த மிஷனரி தேவனை தொழுது கொள்ள வருவார்கள், ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள், எண்ணிக்கையற்ற ஜனங்கள். நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர்கள் ஒருவர் ஒருவரை உற்சாகப்படுத்துகிறார்கள். சரியா? இப்ப இந்த அநேகர் க்ரூஸுக்கு போறாங்க தானே. க்ரூஸுக்கு போறதுல தவறு இல்லை. ஆனால் நாங்கள் ஒருபோதும் ஒரு க்ரூஸுக்கு தனிமையாக போக மாட்டோம். க்ரூஸ் என்று சொன்னால் அந்த கப்பல், என்ன கப்பல், அதுக்கு ஒரு பேர் இருக்கு. போர்க்கப்பல் அல்ல, இது உல்லாச பிரயாணிகள் செல்லும் கப்பல், க்ரூஸ் ஷிப். அப்ப நாங்க என்ன செய்வோம்? மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஐயோ நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க, நாங்க எல்லாம் உண்டா போவோம் இந்த இந்த உல்லாச கப்பலில் என்று நாங்கள் ஒருவரை உற்சாகப்படுத்துகிறோம். அதே போல் தேவ ஆலயத்துக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஓடி போவோம் வாருங்கள் என்று ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவது. இது நடப்பது மிக மிக குறைவு இன்று. யாராவது காலையில் உங்களுக்கு ஒரு போன் அடிச்சு கேட்பாங்களா, ஐயோ நான் சர்ச்சுக்கு போறேன், நீங்களும் சர்ச்சுக்கு வாருங்களே? பொதுவாக நாங்கள் என்ன செய்ய இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச பிறகு நாங்க கால் கொடுக்கிறோம், ஐயோ நீங்க சர்ச்சுக்கு வர இல்லையே, என்ன பிரச்சனை, ஏன் வர இல்லை, அப்படித்தானே நாங்க கதைக்கிறோம். இந்த ஏசாயா 2 சொல்லப்பட்டுள்ள சம்பவங்கள் இன்னும் நடக்க இல்லை. இது ஒரு நாள் நடக்க போகுது. இது கடைசி கால தரிசனம். ஏன் நாங்கள் தேவாலயத்துக்கு போறோம்? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தும் வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த மக்கள் தேவாலயத்துக்கு ஓடி வருவார்கள். உலகத்தின் 4 திசைகளில் இருந்தும் தேவ வசனத்தை கேட்பதற்கு, அற்புதங்களை பார்ப்பதற்காக அல்ல, தேவ வசனத்திற்கு செவி கொடுப்பதற்காக. பாருங்கள், அவர்கள் சொல்லும் வார்த்தைகள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, அவர் எங்களுக்கு போதிப்பார். அதன்படி நாங்கள் அவருடைய நீதியின் பாதைகளில் நடப்போம். இது எவ்வளவு பெரிய ஒரு உயர்வான நோக்கம். இப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் தேவாலயத்துக்கு இன்று செல்ல வேண்டும். நாங்கள் ஓடி வர வேண்டும் மாபெரும் உற்சாகத்தோடு. ஐயோ நாங்கள் தேவ குரலை கேட்க வேண்டுமே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டுமே, நீதியின் பாதைகளில் நாங்கள் நடக்க வேண்டுமே, எங்களிடத்தில் இருக்கும் பாவங்களை நாங்கள் வெறுக்க வேண்டுமே, அதை நாங்கள் விட்டுவிட வேண்டுமே, நாங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டுமே. இதுதான் சரியான நோக்கங்கள், இதுதான் சரியான நோக்கங்கள். இந்த கடைசி கால தரிசனம் மிக அவசியம், எங்களை மிஷனரி ஈடுபாட்டிற்குள் எடுத்து செல்வதற்கு. இது எனக்கு மிகவும் பிரியமான வசனங்களாக அமைந்துள்ளது. ஏசாயாவில் சொல்லப்பட்டுள்ள இதே வார்த்தைகள் திரும்பவும் மீகா புத்தகத்தில் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தையாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் வார்த்தைகளை வீணாக்க மாட்டார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக 2 முறையாக இதை எடுத்து சொல்லி இருக்கிறார். We must be motivated by the vision of the future. எதிர்காலத்தில் நடைபெற போகும் இந்த சம்பவத்தை நாங்கள் மையமாக வைத்து அந்த தரிசனத்தோடு இன்று நாங்கள் செயல்பட
வேண்டும். கடைசி கால தரிசனம். இது 2ஆம் தரிசனம். இப்ப அடுத்த ஸ்லைடில் 3ஆம் தரிசனத்தை பார்க்க போகிறோம். 3ஆம் தரிசனம் தேவ சிங்காசனத்தை சூழ்ந்த காட்சி தரிசனம். The vision surrounding God's throne. இது வெளிப்படுத்தல் 7 எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. 2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ, இப்ப கோடிட்டுக் கொள்ளுங்கள், பேனா இருக்கா கையில? சிவப்பு பேனா. சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும். இதை கொஞ்சம் மெதுவா எடுப்போம், கொஞ்சம் மெதுவா எடுப்போம். வேகமாக சென்று கொண்டிருக்கும் புகையிரதத்தை கொஞ்சம் நாங்க இப்ப ஸ்லோ டவுன் பண்ண போறோம். பாருங்கள் இந்த வார்த்தைகளை. யோவான் பார்க்கிறார், சிங்காசன காட்சியை பார்க்கிறார். அதிலே எதை அவர் அவதானிக்கிறார்? சகல ஜாதிகள், கோத்திரங்கள், பாஷைகள், வித்தியாசமான பாஷைகளை பேசும் மக்கள், ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எண்ணிக்கை இல்லாத மக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும், உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திலும். நான் என்னுடைய எனக்கு சில ஜெப புல்லட்டின்ஸ் இருக்கு. அதில் நான் கண்டு கொண்ட ஒரு ஆச்சரியமான காரியம், சவுதி அரேபியா நாட்டில் 2 மில்லியன் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதை நான் வாசித்ததும் என்னை அறியாமலே நான் தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் சவுதி அரேபியா நாட்டுக்காக நான் ஜெபித்து வருகிறேன், நார்த் கொரியா நாட்டுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். 2 மில்லியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கின்றார்கள் சவுதி அரேபியா நாட்டில். ஆனால் அவர்கள் வெளியரங்கமாக சபைக்கு போய் தேவனை ஆராதிப்பதற்கு தடைகள் இருக்கு. எல்லாம் ரகசியமாக நடைபெற வேண்டிய காரியங்கள். சோ இதிலிருந்து நான் இதை உங்களுக்கு எடுத்து கூற விருப்பப்படுகிறேன். நாங்கள் அறியாத விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் உலகமெங்கும் இன்று கூட கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். வெள்ளை அங்கிகள் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினால் தரித்து கொண்டவர்கள். குருத்தோலைகள் எதை எடுத்து காண்பிக்கும்? வெற்றியை காண்பிப்பதற்காக குறித்தோள்கள் பாவிக்கப்படும். அப்பொழுது இந்த திரளான ஜனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்கள், தங்கள் கைகளில் ஒரு வெற்றி சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த குருத்தோலைகள். அவர்கள் மகா சத்தமிட்டு, அதுவும் எனக்கு ஒரு மிக விருப்பமான 2 வார்த்தைகள், மகா சத்தமிட்டு. நீங்கள் இதை போட்டிகளில் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய அணிக்காக என்ன செய்வீர்கள்? மகா சத்தமிடுவீர்கள். அதை இப்பொழுது இந்த கிரிக்கெட் போட்டிகளில் கூட நாங்கள் காண்கிறோம். மகா சத்தமிட்டு என்ன சொல்றாங்க? ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இதுதான் 3ஆம் தரிசனம். ஒரு நாள் தேவ சிங்காசனத்திற்கு முன் நாங்கள் நிற்கும் பொழுது எண்ணிக்கையற்ற ஒரு திரளான ஜனக்கூட்டத்தை நாங்கள் காணப்போகிறோம். எங்கள் எல்லாருக்கும் பொதுவான 2 காரியங்கள் உண்டு. இயேசுவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினால் தரிக்கப்பட்டிருக்கிறோம்.
நாங்கள் ஒரு வெற்றியின் சின்னத்தை எங்கள் கைகளில் வைத்திருப்போம். சதா காலத்திற்கும் மகா சத்தமிட்டு அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் இரட்சகரை, மகாதேவனை நாங்கள் நித்தியமாக நாங்கள் கொண்டாடப் போகிறோம். நாங்கள் சந்தோஷம் அடைய போகிறோம். அவரை துதிக்க போகிறோம். இந்த தரிசனம் எங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். 3 தரிசனங்கள். ஒன்று, இன்றைய உலகத்தின் தரிசனம், அழிந்து போகும் ஆத்துமாக்கள். எங்கள் சொந்த குடும்பத்தில் கூட அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. உற்றார் உறவினர், எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய நாடு, எங்களுடைய கிராமம், எங்களுடைய பட்டணம், அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்த தரிசனம். 2ஆம் தரிசனம், கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் எருசலேமுக்கு ஓடி வரப்போகிற மக்கள், தேவ குரலை கேட்பதற்கு. அந்த தரிசனம், அதை ஆண்டவர் மிக சீக்கிரத்தில் அதை சாதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க எங்களை ஊக்குவிக்கும் 2ஆம் தரிசனம். 3ஆம் தரிசனம், சிங்காசனத்தின் முன் ஒரு நாள் நாங்கள் தரிசிக்க போகிற மாத்திரமல்ல, அனுபவிக்க போகிற மிக பெரிய எண்ணிக்கையற்ற தேவஜனம். மிஷனரி ஈடுபாடு என்று சொன்னால் இதுதான் முதலாம் காரியம். முதலாம் காரியம் என்ன? நாங்கள் இந்த 3 விதமான தரிசனங்களையும் காண வேண்டும். 3-fold vision that must motivate us to missions. இப்பொழுது இதோடு சம்பந்தப்பட்ட 2ஆம் ஈடுபாடு, இதை அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஜெபபாரம். இப்படிப்பட்ட தரிசனத்தை ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார்? எங்களுக்கு ஒரு பெரிய ஜெபபாரத்தை கொடுப்பதற்காக. எங்களுக்கு ஜெபபாரம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தவறு இருக்கு எங்கள் உள்ளத்தில். பாருங்கள், ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்தபோது அவர் கொடுத்த சவால், மத்தேயு 9:38, நன்றாக தெரிந்த வசனம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். 2 பில்லியன் மக்கள், இதை போன முறை நாங்கள் பார்த்தோம். 2 பில்லியன் மக்கள் இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஊழியக்காரர் அனுப்பப்பட வேண்டும். எங்கள் சொந்த நாட்டில் எவ்வளவோ கிராமங்களில் சபைகள் இல்லை. இயேசுவின் ஜெயக்கொடி இன்னும் பறக்க இல்லை இந்த கிராமங்களில், பட்டணங்களில். அப்படிப்பட்ட இடங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர் அனுப்பப்பட வேண்டும். உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் புது புது சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஜெபபாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதற்கு ஒரு தலை சிறந்த உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுல். தன்னுடைய சொந்த மக்களுக்காக, யூத மக்களுக்காக அவருடைய உள்ளத்தில் இருந்த மாபெரும் ஜெபபாரம். இப்ப பாருங்கள், இந்த ஜெபபாரம் எப்படி செயல்படும் என்று. ரோமர் 9:1, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது நான் எனக்காக சொன்ன காரியம் என்ன, நான் எவ்வளவு குறைவுபட்டவன். நாங்கள் எதற்காக மிக பெரிய வேதனையோடு இருக்கிறோம்? எங்களுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து. ஐயோ, அவர்களுக்கு நல்ல படிப்பு வர வேண்டும், நல்ல ஜாப் வர வேண்டும், நல்ல திருமணம் வர வேண்டும். அதிலெல்லாம் தவறு இல்லை. ஆனா அதுதான் எங்களுடைய மிக பெரிய பாரமாக அமைந்துள்ளது. அதற்காக நாங்கள் எவ்வளவு தியாகங்களை செய்கிறோம்,
எவ்வளவு தியாகங்களை செய்கிறோம். அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கா? அப்படிப்பட்ட தியாகங்களை நாங்கள் செய்கிறோமா? பாருங்கள், உங்களுக்கே தெரியுது, ஒரு வாரத்தில் 1.5 மணி தியாலத்துக்கு தேவாலயத்துக்கு வர கஷ்டப்படும் மக்கள். உங்களுக்கே அது விளங்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் அ வீக், வாரத்துக்கு ஒரே ஒரு நாள், அதுவும் 1.5 மணி தியாலம், அவ்வளவுதான். சோ இப்படிப்பட்ட இந்த வார்த்தையில கவனமா பாருங்கள். மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை. நாங்கள் இன்றைய வார்த்தையில சொல்ல போனா பால் வாஸ் டிப்ரெஸ்ட் என்று கூட சொல்லலாம். பால், why are you depressed? ஏன் உனக்கு இந்த மன அழுத்தம்? ஐயோ, அழிந்து போகும் என்னுடைய ஜனம், அழிந்து போகும் என்னுடைய ஜனம். இப்படிப்பட்ட ஜெபபாரம் உள்ளவர்களை காண்பது மிக 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 அரிது. அருமையானவர்களே, நான் இந்த கூட்டத்திற்குள் இன்னும் இல்லை, இவ்வளவோ தூரமா இருக்கின்றேன். மிக சுலபமாக நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். ரோமர் 9:1. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இது இன்னும் முழுமையாக சாதிக்கப்படவில்லையே என்று நான் மனம் வருந்துகிறேன். மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை. எல்லாம் எல்லாம் வட்டம் போடுங்க, இந்த வார்த்தைகளை சுற்றி வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். ஏன்? இதுதான் எங்களுடைய மனப்பான்மையாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார் பவுல் தம்முடைய சொந்த மக்களுக்காக. இப்ப ரோமர் 10:1 அது எப்படி செயல்பட போகிறது? சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஜெபபாரம். How is this great pain and great sorrow translated in Paul's life? It was translated primarily in a prayer burden. என் இருதயத்தின் விருப்பம். இந்த கேள்வியை இன்றைக்கு நாங்கள் கேட்டால், உங்களுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன என்று கேட்டால், வித்தியாசமான விதத்தில் பதில்கள் வரும். ஆனால் யாராவது சொன்னால், ஐயோ, என்னுடைய இருதயத்தின் விருப்பம் நான் வாழும் கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிப்புக்குள் வர வேண்டும், நான் வாழும் கிராமத்தை சூழ்ந்துள்ள மற்ற கிராமத்தில் உள்ள மக்கள் ரட்சிப்புக்குள் வர வேண்டும். அப்படி பதில் கொடுக்க முடியும் என்றால் உங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்டவர்களை காண்பது மிக மிக அரிது. நான் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம் இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகுந்த துக்கம் இல்லையே, ஒரு இடைவிடாத மனவேதனை இல்லையே. என்னுடைய ஜெப ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்தால் நான் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பது எவ்வளவு குறைவு, எவ்வளவு குறைவு. ஜெபபாரம், இன்க்ரீஸ் மை பிரேயர் பர்டன், அதை நாங்கள் ஒரு ஜெபமாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜெபபாரத்தை ஆழமாக்கும் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில். இந்த ஜெபபாரத்தை ஆழமாக்கும். எனக்கு இந்த புதன்கிழமை ஒரு இந்த சாம்பல் புதன்கிழமை அன்று எனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. கொரியன் தேசத்து வாலிபர்கள் மத்தியில் போய் மிஷனரி ஊழியத்தை குறித்து கதைப்பதற்கு. மற்ற மதங்களில் உள்ள மக்களை எப்படி நாங்கள் நேசித்து நாங்கள் எப்படி அவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல முடியும். இந்த கொரியன் சபையை குறித்து நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கு. இலங்கையில் கூட கொரியா சபைகள், விசுவாசிகள் எவ்வளவோ ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இங்கே கனடாவில் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது.
எவ்வளவோ வாலிபர்கள் ஒன்று கூட போகிறார்கள் ஒரு மாநாட்டிற்கு. எனக்கு ஒரு கதவை திறந்து கொடுத்திருக்கிறார்கள், இந்த மிஷனரி பாரத்தை அவர்களுக்கு இந்த வாலிப வயதில் தெரியப்படுத்துவதற்கு. அதற்காக தயவு செய்து ஜெபிங்க. புதன்கிழமை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் எப்படியாவது இந்த ஜெபபாரத்தை, இந்த தரிசனத்தை இந்த கொரியா தேசத்து வாலிபர்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க வேண்டும். அந்த மகாநாட்டின் மூலமாக அநேக கொரிய வாலிபர்கள் மிஷனரியலாக மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும். அது ஒரு வேண்டுகோள், அது ஒரு தரிசனம். சோ நான் நினைக்கிறேன் இன்றைய பாடத்தை இதோடு நிப்பாட்டினால் நல்லது. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் அடிக்கப்பட்டேன், உணர்த்தப்பட்டேன். இதை எடுத்து சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குற்ற மனசாட்சி. ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் இதை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முழுமையாக இப்படி நான் செயல்படவில்லை, என்னை மன்னியும். ஆனா இதை நான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றேனே ஆண்டவரே. சோ 3 விதமான தரிசனங்கள் இருக்க வேண்டும், ஒரு மிகப்பெரிய ஜெபப்பாரம் இருக்க வேண்டும். மிஷனரி ஊழியத்தில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்றால், எந்த ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்றாலும் இந்த 2 காரியங்கள் இருக்க வேண்டும். அடுத்த வாரத்தில் நாங்கள் இன்னும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இன்னும் 3 காரியங்கள் இருக்கு. அதற்கு பிறகு மிஷனரி சவால்களை பார்க்க போகிறோம். மிஷனரி நற்செய்தி என்ன, அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் நினைச்சேன் இன்னைக்கு இது எல்லாத்தையும் முடிக்க முடியும் என்று. ஆனால் பாருங்கள், தூய ஆவியானவர் எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்றார். டேக் இட் ஸ்லோ. பாடத்தை முடிப்பது முக்கியமான காரியம். இந்த வசனங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு பாவ உணர்வை கொண்டு வர வேண்டும். எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு வர வேண்டும். அதுதான் முக்கியம். சோ நாங்கள் ஜெபிப்போம். அதற்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம் கலந்துரையாடல். எங்கள் மிஷனரி தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. 10 மாபெரும் காரியங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட எங்கள் பொறுப்பு என்ன? 2 காரியங்களை பார்த்தோம். 3 விதமான தரிசனங்கள். எப்பொழுதும் எங்களை வாட்டி வதைக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு மிகப்பெரிய மனவேதனை, ஆழ்ந்த துயரம், அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக, நரகத்தை நோக்கி வேகமாக பிரயாணித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்காக இடைவிடாமல் அவர்களுக்காக ஜெபிப்பது ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மிடம் மன்னிப்பு கேட்டு, இன்று எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு திசை திருப்பம் ஏற்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. நீர் கொடுத்திருக்கும் மாபெரும் ரட்சிப்பை குறித்து நாங்கள் ஆண்டவரே கவலை இல்லாமல் இருந்தால், அதை நாங்கள் புறக்கணித்தால் எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கப்படும் என்றெல்லாம் நாங்கள் படித்தோம். எங்களை நடுங்க வைக்க வேண்டிய வசனங்கள் ஆண்டவரே. எங்களை மன்னித்தரலும். இந்த மாபெரும் ரட்சிப்பை நாங்கள் சிந்தனை செய்து அதன்படி நாங்கள் ஆண்டவரே உணர்த்தப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடக்க எவ்வளவு அருமையான தரிசனம் ஆண்டவரே. அந்த கடைசி நாட்களில் உலகத்தின் 4 திசைகளில் இருந்து மக்கள் ஓடி வருவார்கள் உம்முடைய குரலை கேட்பதற்கு. அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே. அதை இன்றும் செய்தருளும் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, மக்கள் ஆலயத்துக்கு ஓடி வரும் காட்சியை பார்க்க ஆண்டவரே எவ்வளவாக நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வராமல் தான் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எவ்வளவு கவலைக்குரிய காரியம். மன்னித்தருளும் ஆண்டவரே, மன்னித்தருளும். செயல்படும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நாங்கள் ஒரு சிறு மந்தை, எங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். எங்கள் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரும்.
இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், இங்கிலாந்து தேசமாக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், இந்தோனேஷியா நாடாக இருக்கலாம். பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.